வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது OnePlus Nord 2 ஓட கேமரா சாம்பிள்ஸ் ரிவ்யூ. இது எல்லாமே ரொம்ப ஹைப் பண்ணிட்டாங்களா? கேமரா ஹைப். ஆப்பிள் ஐஃபோன் 12 வேற என்ன கம்பேர் பண்ணாங்க? சாம்சங் S21 இதோடலாம் பெட்டராக இருக்கும், அப்படி இந்த 50MP சென்சார் வந்து எல்லாத்துக்கும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெருசாக சொல்லுவாங்கல்ல, ஏஐ ஆப்டிமைசேஷன், ஏஐ வேற பூஸ்ட் எல்லாமே இருக்கும், பூஸ்ட் கொடுத்து குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் செக் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கேமரா ஸ்பெக்ஸு. இதில் என்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்னா 50MP. இதுக்கு முன்னாடி வந்து 48MP சோனி சென்சார் இருந்துச்சு. இப்போ வந்து பெரிய சென்சார் இருக்கிறதுலே பெரிய சென்சார் வந்து 50MP சோனி வந்து IMX766 வந்து மெயின் சென்சார். இதுதான் வந்து OnePlus 9 Proவில் இருக்கிற அல்ட்ரா வைட் சென்சாரில் இருக்கிற யூஸ் பண்ணுற அதே சென்சாரு. 1 மைக்ரான் பிக்சல் சைஸு, f1.88 அப்பர்ச்சர் இருக்கு, ஓஎஸும் இருக்கு பில்டின். ஏன்னா நாட்லேயே ஓஎஸ் இருந்துச்சு, Nord 2லயும் ஓஎஸ் இருக்கு, டியூவல் LED ஃபிளாஷும் இருக்கு. இது தவிர வந்து அல்ட்ரா வைட் வந்து 8MP வந்து f2.25 அப்பர்ச்சர், 119.7 டிகிரி அல்ட்ரா வைட். அதுக்கு வந்து EISன்னு போட்டிருக்கு. ஸோ அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இதெல்லாம் செக் பண்ணோம். அது தவிர வந்து 2MP மோனோ கேமரா எதுக்கு இருக்குன்னு தெரியல. டெப்த்துக்கு வந்து மோனோ கேமரா இருக்கு. அது தவிர வந்து வீடியோவில் வந்து 4K சப்போர்ட்டு, 1080p ஸ்லோ மோஷன் கூட இருக்கு, ஸ்லோ மோஷனும் இருக்கு. ஓகே, அதுவும் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 32MP. இது வந்து சோனி IMX615 சென்சார் 32MP. இதுக்கு முன்னாடி வந்து 32+8 அல்ட்ரா வைட் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு சென்சார் தான் இருக்கு. இது வந்து f2.45 அப்பர்ச்சர், இதுலயும் EIS சப்போர்ட் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாம்பிள்ஸ் பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸ் செக் பண்ணுவோம். நம்ம இந்த ஹை குவாலிட்டியில் தான் செக் பண்ணுறோம், அதனால எந்த இதுவும் வராது. காப்பி பண்ணி தான் செக் பண்ணுறோம், ஃபோன்லேருந்து செக் பண்ணுறது இல்லை. ஓகே, நம்ம இப்போ கேமரா சாம்பிள் செக் பண்ணலாம். ஓகே, நார்மல் மோடு, ஏஐ மோடு. ஏஐல கொஞ்சம் பூஸ்டடாக இல்லை, அண்ட் டைனாமிக் ரேஞ்சில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதில் எனக்கு கொஞ்சம் ஸ்கை தெரியுது கொஞ்சம். வந்து HDR. ஓகே, இதில் வந்து ஆமாம் ஏஐயும் HDRம் கிட்டத்தட்ட சிமிலர் தான் இருக்குது. ஆனால் நார்மல் மோடில் மட்டும்தான் கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் மியூட்டடாக இருக்கும் பார்க்க சொல்கிறோம். ஆமாம், ஏஐக்கு எப்பயுமே பூஸ்டடாக தான் இருக்கும். அதுதான் அவங்க ஒரு கான்ட்ராஸ்ட் ஃபீலிங் கொடுப்பாங்க. அவங்க வந்து 22 மோட்ஸ் அப்படி போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து வித்தவுட் HDR சூப்பராக இருக்குது குவாலிட்டி. வாவ், வித்தவுட் HDR வித்தவுட் ஏஐ. ஓகே, எதுவுமே எனேபிள் பண்ணாமலே குவாலிட்டி நல்லாயிருக்கு. டீட்டெயில்ஸும் சூப்பராக இருக்குது. டீட்டெயில்ஸ் வந்து க்ளோஸ்அப்பில் போனாங்க தெரியுது. ஓகே, ஓரளவுக்கு தெரியுது. அடுத்தது இதுவும் நார்மல் தான், வித்தவுட் ஏஐ வித்தவுட் HDR. பரவாயில்லையா, நல்லா க்ளவுட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆமாம், என்ன பூஸ்ட் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. என்ன ஃபுல் டேலைட்டில் இருக்கா? ஃபுல் டேலைட், ஆஃப்டர்நூன், இது 12 o'clock அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுவும் எவ்வளோ க்ரீனு செம்மையாக. இதெல்லாம் இது பூஸ்ட் பண்ணியிருப்பாங்களே. இது நார்மல் மோட்லையா இல்லை நார்மல் மோடா ஏஐ மோடான்னு தெரியல. ஏஐலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். நார்மல் மோட்லேயே கொஞ்சம் பூஸ்டடாக இருக்கும். ரியல்மிலாம் பூஸ்டடாக கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி. ரைட்டு. கொஞ்சம் ஜூம்ட் இன் இமேஜ். அது இன்னும் ஜூம் டீடைல்ஸ் அங்கே டீடைல்ஸ் ஃபெயில் ஆகுது, இங்கே டீடைல்ஸ் ஃபெயில் ஆகுது. 2x மேலே போனால் காலி ஆகுது. இது வந்து அல்ட்ரா வைடு. ஓகே, அல்ட்ரா வைடில் வந்து இங்கெல்லாம் ஒரு மாதிரி நாய்ஸ் இருக்குல்ல. நாய்ஸ் இருக்குது. 8MP தானே? ஆமாம், கரெக்ட். 16MP 12MPலாம் வந்து ஆப்வியஸ்லி பெட்ரு. 8MPல ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து நார்மலு. இன்னும் ஜூம்டின்னு இது ரொம்ப ஜூம் போகும். இப்போ டீட்டெயில்ஸ் கம்மியாயிடும் ஜூம் போக கிளியராக தெரியுது. ஜூம் ஆகுது. இது அல்ட்ரா வைடில். ஆமாம், இது வந்து ஃபுல் ஜூமில் எடுத்தது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸே இல்லை. இது வந்து அல்ட்ரா வைடு. ஓகே, அதான் அல்ட்ரா வைடில் ஒரு மாதிரி பெயிண்டிங் மாதிரி இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் மிஸ் ஆகுது. நார்மலில் ஓகே. வந்து லோ லைட் நார்மல்லையா? ஆமாம், பரவாயில்லையே, நல்லா இருக்கு. நைட் மோட் கூட இல்லை, நார்மல்லே ஸ்டார்ஸ்லாம் தெரியுது. ரைட், நல்லா இருக்கு. லோ லைட்டில் வேறு லெவல் பண்ணுறாங்க. இது நார்மல் போடலாங்க. ஆமாம், நார்மலில் அதான் இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. இது ஓடலை, நின்றுட்டு தான் இருக்கு. பின்னாடி வந்து மூவிங்கில் இருக்குது. பின்னாடி ஸ்கைலாம் கூட கரெக்டாக ஃபோக்கஸ் ஆயிருக்கு நார்மல்லி. ஓகே, இவங்க பண்ணுறாங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை இங்கே ஃபோக்கஸ் ஏரியாவில் ஷார்ப்னஸ் இங்கே இருக்குது, மற்ற ஏரியாஸில் கொஞ்சம் கஷ்டம் தான். இது ஆக்சுவலி ரொம்ப டிஃபிகல்ட் ஷாட்டு, அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இதுவும் நார்மல் தான். ஓகே, இந்த இடத்துலலாம் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. இங்கெல்லாம் வந்து ஆப்வியஸ்லி
கொஞ்சம் கஷ்டம் கிடைக்க பிக்கப் பண்ணுறது. நாய்ஸ் இருக்கு, ஆனால் ஸ்டார்ஸ்லாம் தெரியுது. ரைட்டு, அந்த இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நைட் மோடு. ஐயோ எல்லாமே ட்ரைபாட் மோடும் இருக்கு. அது வந்து ட்ரைபாட் வச்சா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ட்ரைபாட் இல்லாதனால ட்ரை பண்ணல. ஆனால் இது வந்து சமயம் பயங்கரமாக இது பண்ணியிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் ஷார்ப்னஸ் வேறு இருக்கு. ஆமாம், பயங்கரமாக ஷார்ப்னஸ் இருக்கு. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து நார்மல் இல்லை போர்ட்ரேட் மோட். ஓகே, போர்ட்ரேட் மோடு. அதுக்கடுத்து வந்து அதான் அந்த போகே ஃப்ளேர். ஓகே. போகே ஃப்ளேர் கொஞ்சம் கட் ஆயிடுச்சுல பேக்ல, இங்க சைடுல இங்க கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஆனா ஜெனரலா ஓகே. இதோட பெட்டர் நார்மல் மோட் தான் பெட்டர் யூஸ் பண்றாங்க. இது வந்து ஏஐ கலர் போட்டு இங்க பாரு கலர் அடிச்சிருச்சு. ரைட், ஆக்சுவலா அது வந்து பேக்ரவுண்ட்ல எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கணும். இங்க வந்து சரியா ஆக்கல. ஸ்லைட்டா வந்து ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல கொஞ்சம் வந்து கிரீன் கலர் இருக்கு. மத்ததெல்லாம் ஓகே. இது வந்து நைட் போர்ட்ரேட் போகே ஃப்ளேர். ரைட், நைட் டைம்ல ஓரளவுக்கு பரவாயில்ல. நைட் மோட்ல இல்ல, நார்மல் தான். போர்ட்ரேட்லயே போகே ஃப்ளேர். ரைட். ஃபோக்கஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்கு. பேக்ரவுண்ட்ல வந்து நைட்டுக்கு தான் நல்லா இருக்கு. போகே ஃப்ளேர் வந்து நைட்டுக்கு தான். ஆமா, மெயினா. இது வந்து ஃப்ரண்ட் கேமரா பரவாயில்லையே, டீடைல்ஸ் நல்லா இருக்கு. நார்மல் தான் அது. நார்மலா வந்து ஓகே. 32 MP கேமரா நல்லா இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான். அதே மாதிரி எந்த கலர் அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. கலர் போர்ட்ரேட். ரைட். இது வந்து அந்த ஃப்ளேர் போகே ஃப்ளேர். ஓகே. இது எல்லாத்தையுமே ஃப்ரண்ட் கேமரால இருக்கு. இது போகே ஃப்ளேர். அப்போ இது என்னது? இதுதான் போகே ஃப்ளேர். ஆமா, லைட்ஸ்ல கொஞ்சம் ஃப்ளேர் தெரியுதுல. ஆமா. இது வந்து நார்மல் போர்ட்ரேட் மோட்ல இருக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ நாள் வந்து ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்த்தீங்க. இப்போ வந்து வீடியோ சாம்பிள்ஸ். இதில் வந்து 4K இருக்குது, ஆனால் 60 FPS கிடையாது. மேக்ஸிமம் வந்து 30 FPS தான். 1080p வந்து 60 FPS இருக்குது. அது தவிர வந்து இதில் ஓப்போவில் வந்து இது இருக்கும், ஏஐ கலர் போர்ட்ரேட் வந்து இருக்கும் வீடியோவில். இதில் வந்து அது மிஸ்ஸிங், அது மட்டும் மிஸ்ஸிங். போகே ஃப்ளேர் இருக்குது வீடியோவில், அதுவும் நம்ம போட்டிருக்கோம், அதுவும் செக் பண்ணுங்கள். OIS இருக்குது, அதனால் வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக நல்ல குவாலிட்டி இருக்கும், ஸ்டேபிள் அதான் இருக்குது. ஆனால் vlogging யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. ஏன்னா வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஏஎஸ் மட்டும்தான் இருக்குது. ரைட், OIS கிடையாது. விவோ இல்லை இவங்க OIS கொடுக்கறதுக்கு. ஸோ வீடியோ நைட்டும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், நைட்டு வீடியோவும், அதுவும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ சாம்பிள்ஸ் பாருங்கள். OnePlus Nord 2 அல்ட்ரா வைட் 1080p வீடியோ சாம்பிள். இதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் எதுவும் கிடையாது, OIS எதுவுமே கிடையாது. ES இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதில் பார்க்கும்போது ஸ்டெபிலைசேஷன் ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தெரியுது சுத்தமாக. OnePlus Nord 2ல் வந்து 4K வீடியோ சாம்பிள் 30 FPSல ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நடந்துக்கிட்டே தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு இதில் பரவாயில்ல தான் நினைக்கிறேன். ஏன்னா OIS இருக்குது இதில். அடுத்தது வந்து ஏஐ எனேபிள் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறேன். இது வந்து ஏஐ எனேபிள் பண்ணாமல் ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த ஸ்கை கலர்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு கிளியராக தெரியும். OnePlus Nord 2 4K வித் ஏஐ டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் ஏஐ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. கலர்ஸ்லாம் கொஞ்சம் பூஸ்டடாக இருக்குது. இதை பார்க்கும்போது ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் பார்க்குறதுக்கு. OIS இருக்கிறதுனால ஸ்டெபிலைசேஷன் ஓகே. OnePlus Nord 2 ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள். ஏஐயும் ஆன் பண்ணியிருக்கு, EASும் ஆன் பண்ணியிருக்கு. குவாலிட்டி எப்படி இருக்குது? ரொம்ப பிரைட்டாக இருக்குது தான் வந்து கண்ணாடி போட்டிருக்கேன். பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து நம்ம போர்ட்ரேட் வீடியோ பார்க்கலாம். OnePlus Nord 2ல் ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட் வீடியோ ஓரளவுக்கு நல்லா தான் பிளர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்டு. இதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணல, அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது குவாலிட்டி அப்படின்னு. போகே ஃப்ளேர் வீடியோவும் இருக்குது இதில், அதையும் நம்ம அடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போகே ஃப்ளேர் போர்ட்ரேட் வீடியோ. போகே ஃப்ளேர் போர்ட்ரேட் வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கோம். OnePlus
நாட் 2ல் கிளியராக வந்து இந்த பேக்ரவுண்டு லைட்ஸ் எதாவது இருந்தால் வந்து அது கிளியராக தெரியும். டே டைம்னால அந்த அளவுக்கு தெரியாது டிஃப்ரென்ஸு, ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. டிடெக்ஷன் ஹெச் டிடெக்ஷனும் டீசெண்டான அளவுக்கு தான் இருக்குது. நான் வாக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணலை. ஸோ இஏஎஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோவில் செக் பண்ணுவோம். ஓகே ஃப்ளர் போர்ட்ரேட் வீடியோ 5 minutes தான் மேக்ஸிமம்னு காட்டுது. 1080p 30 fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரண்ட் கேமராவில் எட்ஜ் டிடெக்ஷன் ஒர்க் டீசெண்டாக தான் இருக்குது. இதில் வந்து இஏஎஸ் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். டியூவல் வீடியோ இதுவும் 5 minutes லிமிட் தான் சொல்லுது. ஒரே நேரத்தில் வந்து ஃப்ரண்ட் கேமரா அண்ட் ரியர் கேமரா ஒரே நேரத்தில் எடுக்கலாம். ஆனால் ஸ்விட்ச் பண்ண முடியாது. சாம்சங் மாதிரி வந்து ஒரே நேரத்தில் வீடியோவில் ஸ்விட்ச் பண்ண முடியல. ஆனால் இந்த டியூவல் வீடியோ ஃபீச்சர் இருக்குது. டியூவல் வீடியோ ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸில் இருக்குது. இப்போ தான் வந்து OnePlusக்கு வந்திருக்கு. ஓகே வீடியோ சாம்பிள் நைட் மோடு ஏதாவது இருக்கு பாருங்க. இல்லை இது நார்மல் நைட் மோடு ஏதாவது இருக்கு. வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ்? ஓவராலாக வந்து 130Kக்கு ஒன் ஆஃப் த இம்ப்ரெசிவ் ஃபோன்ஸு. ஆமாம். மெயின் கேமரா மட்டும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா வந்து இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆமாம். டெலிஃபோட்டோ இல்லை. மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப கம்மி ஃபோன்ஸில் தான் வந்து டெலிஃபோட்டோ இருக்குது. இப்போல்லாம் வந்து லேட்டஸ்ட் ஃபோன்ஸில் அது கூட இல்லை, டெலிஃபோட்டோ இல்லை. அதுக்கப்புறம் அல்ட்ரா வைடு வந்து 8 MB தான். ஸோ அல்ட்ரா வைடு குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான். சின்ன இஷ்யூஸ் இருக்குது. வீடியோ குவாலிட்டியும் ஆவரேஜான வீடியோ குவாலிட்டி தான். ஆனால் OIS இருக்கிறதுனால ஓகே இது அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நான் vlogging யூஸ் பண்ண முடியுமானா ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆவரேஜான வீடியோ குவாலிட்டி தான். பேக் கேமரா யூஸ் பண்ணுவீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? இந்த மாதிரி பூஸ்டட் கலர்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேயா? இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சோஷியல் மீடியாவுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும். ஆமாம். அது தவிர வந்து இந்த 2 MB மோனோ எதுக்கு இருக்குன்னு தெரில சுத்தமாக. தூக்கி 2 கேமரா கொடுத்துருந்தாலும் போதும். ஆமாம். ஸோ 2 கேமராலே இவங்க சூப்பராக பண்ணியிருக்கலாம். அது தவிர இந்த டெலிமேக்ரோ அதெல்லாம் கொடுத்துருக்கலாம். இவங்க வந்து இன்னும் இந்த ரெட்மியில் கொஞ்சம் டெலிமேக்ரோலாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது க்ளோஸ்அப் ஷாட்ஸுக்கு. ஸோ மேக்ரோ இல்லை, 2 MB மேக்ரோ இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக கம்பேரிசன் கூடிய சீக்கிரம் வருது. டைம் இல்லை, நல்லா பண்ண முடியல. இந்த ஃபோன்ஸுக்கும் மற்ற ஃபோன்ஸுக்கும் கம்பேரிசன் வருது. கண்டிப்பாக இதுதான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி கம்பேரிசனில் செக் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கும் சியோசன் மெலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.